ஹாய் ஹலோ ஜெஃப்ரி, இது உனக்கான ஒரு சின்ன ஒரு பதிவு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிக் பாஸ் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே போச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. நீ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு நல்ல பையனாக தான் நீ உள்ளே வந்த. ஆனால் உன்னுடைய வே ஆஃப் பிஹேவியர் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல நீயே வந்து கெடுத்துக்கிட்ட ஜெஃப்ரி. உன் மேலே வந்து தமிழக மக்கள் எல்லாமே ரொம்ப ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல பையன் சொல்லிட்டு ஒரு ஆசை அன்பாக வந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் ஜாக்லின் வந்து எலிமினேஷன் ஆன உடனே நீயும் சத்யாவும் ஒரு குத்து டான்ஸ் போட்டிங்க பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங். ஓகே, பெண்களுடைய கண்ணீருக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் சோகமாக இருக்கும்போது நீ செலிப்ரேட் பண்ணிக்கோ. வேறு எங்கேயாவது ஒரு ரூமில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் செலிப்ரேட் பண்ணிக்கோ. மீடியாவில் வரும்போது அது வந்து கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அழுகும் போதே நீங்கள் அப்படி தான் குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்களா? உங்கள் அம்மாவோ உங்கள் தங்கச்சியோ அக்காவோ யாராவது அழுதுட்டு இருக்கும்போது சோக நிகழ்ச்சியில் இருக்கும்போது ஓகேங்களா, வேற ஒரு தேர்ட் பர்சன்ஸ் இந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு ஜாலியாக இருக்கும்போது உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அதை பார்க்குறவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஓகே, ஜாக்லின் வந்துட்டு உங்களை வந்து ஒரு நல்ல பொண்ணாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கு. சாரி, நல்ல தம்பியாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கு. தன்னுடைய தம்பி மாதிரி தான் உங்களுக்கு மேலே வந்து ஃபுல் அஃபெக்ஷன் வந்து அந்த வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் நீ என்ன பண்ணுன? ஜாக்லின் அப்படியே கழட்டி விட்டுட்டு அந்த கேரளா பொண்ணு தர்ஷிகாவோட அப்படியே செட் ஆகிட்ட. இப்போ மட்டும் அந்த தம்பின்ற வேல்யூ வந்து நீ ஏற்றுக்கிற தர்ஷிகாவோட இருக்கும்போது சாரி தர்ஷிகான்னு சொல்லிட்டேன். சாரி அந்த கேரளா பொண்ணு ஹன்சிதா, அந்த பேரே வரதே இல்லை, என்னன்னு தெரியல. இப்போ வந்துட்டு அந்த சிஸ்டர் அண்ட் லவ் பாண்டிங் வந்து நல்லா இருக்கே, அதே லவ் தானே உனக்கு வந்து ஜாக்லினும் கொடுத்தாங்க. பட் ஆனால் அதை உதறி விட்டுட்டு நீ வந்து அந்த ஹன்சிதா அந்த பொண்ணு மேலே வச்சுருக்கிற பாசம் மட்டும் உண்மைன்னு நினைக்கிறியா? அது எப்படி? ஓகே, அது வந்து உனக்குள்ள ஒரு இது, நான் தப்பு சொல்ல எனக்கு வந்து ரைட்ஸும் கிடையாது. பட் ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ வந்து ஜாக்லின் எலிமினேஷன் ஆனும்போது நீயும் அந்த சத்யாவும் ஒரு ஆட்டம் போட்டிங்க பாரு, அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டு. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சோக நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்து ஒரு 4 பேர் வந்து குத்தாட்டம் போடுவாங்க. அந்த டைமில் வந்து உனக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் பிஹேவியர் ஆட்டிடியூடெல்லாம் தயவுசெய்து சத்யாவும் நீயும் சேர்ந்து செய்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.